தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். பீகார் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு இண்டி கூட்டணி தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு இளைஞர்களுக்கு அரசு வேலை, பெண்களுக்கு நிதியுதவி உள்ளிட்ட பல வாக்குறுதிகளை அறிவித்துள்ள நிலையில் அதற்கு கடும் எதிர்ப்பை பதிவு செய்துள்ள அம்மாநில முதல்வர் நிதிஷ்குமார் இவை அனைத்தும் பொய்யான வாக்குறுதிகளாகும் என்றும் இளைஞர்களை ஏமாற்றும் முயற்சியாகும் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட பதிவில், பீகாரை கடந்த 15 ஆண்டுகளாக கொள்ளையடித்தவர்கள் இப்போது இளைஞர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கி முட்டாளாக்குகின்றனர். அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது எந்த வேலைவாய்ப்புகளும் உருவாக்கப்படவில்லை. ஆனால் இன்று அதிகாரத்தின் மீது பேராசை கொண்டுள்ளதால் இளைஞர்களை ஏமாற்றும் வாக்குறுதிகளை அறிவிக்கிறார்கள் என தெரிவித்துள்ளார். மேலும் தனது ஆட்சியில் அறிவிக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் தற்போதைய அரசு மக்கள் நலனுக்காகவே செயல்படுவதாகவும் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். யார் உண்மையாக பணியாற்றுகிறார்கள், யார் பொய்களை பரப்புகிறார்கள் என்பதை பீகார் மக்கள் நன்கு அறிவார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார்.